வெல்கம் டு மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைய தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய பிறந்தநாள் கொண்டாடும் தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மு க ஸ்டாலின் அவர்கள் 1953ஆம் ஆண்டு கருணாநிதி மற்றும் தயாளு அம்மாள் இவர்களுக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு ஏன் ஸ்டாலின் என்ற பெயர் வந்துச்சுன்னா, அப்போது இருந்த சோவியத் ஒன்றியத்தின் ஆட்சித் தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் இறந்து 4 நாட்களுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்தார். மு க ஸ்டாலின் பிறந்தார். ஸோ அவருடைய பெயரை இவருக்கு ஸ்டாலின் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மு க ஸ்டாலின் அப்படின்னு இப்போ எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஸ்கூல் லைஃப் எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் தன்னுடைய பள்ளி படிப்பு தொடங்கினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜில் தான் தன்னுடைய வாழ்வில் முதலாக கல்லூரி படிப்பை தொடங்கி காலேஜ்னு பார்த்தீங்கன்னா அது விவேகானந்தா காலேஜ் தான். அதுக்கப்புறம் 1973ஆம் ஆண்டு ஹிஸ்ட்ரி பாடத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் இவர் படித்து முடித்தார். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு அண்ணா யூனிவர்சிட்டி இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. இவருடைய மேரேஜை பற்றி சொல்லணும்னா, இவர் ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு துர்கா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க. மகனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், மகளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா செந்தாமரை. உதயநிதியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு திரைப்படத்துறையில் நடிகராகவும் இருந்தார், அரசியல்வாதியாகவும் இருக்கார், ரெட் ஜெயின் மூவியோடைய எம்டியாகவும் இருக்கார். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிருத்திகா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். செந்தாமரை, அதாவது மு க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை இருக்காங்க இல்லையா, அவர் சபரீசன் என்ற ஒரு தொழிலதிபர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாத்திகன், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்றாலும் மற்ற கடவுளை இவர் கடவுள் நம்பிக்கையோடைய அதை துஷ்பிரகம் பண்ண மாட்டார், சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையிலே முதலாக ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கோபாலபுரத்தில் திமுக இளைஞரணி ஒரு அமைப்பை தொடங்கினார் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 14வது வயசில் 1967ஆம் ஆண்டு தாய் மாமன் முரசொலி மாறன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவருக்காக முதலில் தன்னுடைய வாழ்நாளில் 14வது வயதில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். அதுக்கப்புறம் 1973ஆம் ஆண்டு பொதுக்குழு உறுப்பினராக முதலாக பொறுப்பேற்றார். திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக 1973ஆம் ஆண்டு இவர் பொறுப்பேற்றார். 1982இல் இளைஞரணி செயலாளராக இவர் பொறுப்பேற்றார். 1982 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இளைஞரணி செயலாளராக இவர் 40 வருஷத்துக்கு மேலே இருந்தார். இவர் முதலில் தன்னுடைய வாழ்நாளில் சென்னை 1000 விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த தொகுதியில் தான் இவர் எலெக்ஷனில் நின்னார். ஸோ ஃபஸ்ட்டு இவர் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் திருப்பியும் அதே தொகுதியில் 1989 இவர் எலெக்ஷனில் நின்னார், சென்னை 1000 விளக்கு தொகுதியில். ஸோ அந்த டைம் நிற்கும்போது 1989ஆம் ஆண்டு அவர் தொகுதியில் நிற்கும்போது அவர் ஜெயிச்சிட்டார். ஸோ மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் 1991ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சியின் தலைவர் KA கிருஷ்ணசாமி அவரோட ஆப்போசிட்டாக எதிர்த்து நின்னார். ஸோ அப்போ அவர் தோற்று போயிட்டார். மறுபடியும் 1996ஆம் ஆண்டு மறுபடியும் அதே சென்னை 1000 விளக்கு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் அவர் நின்னார். ஸோ அப்போ அவர் மறுபடியும் ஜெயிச்சிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு இவர் பார்த்தீங்கன்னா சென்னை 1000 விளக்கு தொகுதியிலேருந்து கொளத்தூர் தொகுதி இவர் மாறிட்டார். ஏன்னா அவர் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த தொகுதிகளை இவர் மாறிட்டார். மறுபடியும் 1996ஆம் ஆண்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் தான். இவர் சென்னையோடைய முதல் மேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இவர் தான் 1996ஆம் ஆண்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர். சிங்கார சென்னை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததும் இவர் தான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய அமைச்சர் பதவிகளை பற்றி பார்க்கலாம். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் ஊரக உள்ளாட்சி அமைச்சராக ஒரு பதவி வகித்தார். 2006ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்களை இவர் தமிழகத்தில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு பொருளாளராக நியமிக்கப்பட்டார். டிஎம்கேவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக 2008ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்பட்டார். ஸோ 2009ஆம் ஆண்டு மு கருணாநிதிக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லாத முதுகெலும்பில் சர்ஜரி பண்ணாங்க, ஒரு சிகிச்சை பண்ணாங்க. ஸோ அதனால் அவரால் டிஎம்கே கட்சியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போக முடியல, ஒரு சில ஃபங்க்ஷன்லையும் அவரால் கலந்துக்க முடியல. ஸோ அதன் காரணமாக மே 29ஆம் தேதியிலேருந்து 2009ஆம் ஆண்டு முதல் மே 15 2011ஆம் ஆண்டு வரை துணை முதல்வராக மு க ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இவர் எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். ஸோ 2016ஆம் ஆண்டு நமக்கு நாமே திட்டத்தை தொடங்கினார். முதலில் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய திட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே திட்டம் 2016ஆம் ஆண்டு. ஸோ கொளத்தூர் தொகுதியில் இவர் நின்னார். சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் நின்னார். கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிட்டார். மறுபடியும் 2018ஆம் ஆண்டு
தன்னுடைய தந்தையான, அதாவது மு க ஸ்டாலின் தந்தையான கருணாநிதி அவர்கள் வந்து இறந்துட்டாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் கட்சியினுடைய மொத்த பொறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே தான். டிஎம்கேவின், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மொத்த பொறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. ஸோ 2018 கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பின் டிஎம்கேவின் தலைவராக வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மே 7, 2021 அந்த ஆண்டு 234 தொகுதி, அதாவது சட்டமன்ற தேர்தல் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 159 தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஜெயிச்சுது. ஸோ தனிச்சு நின்று போட்டி போட்டாங்க. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 2021 ஆண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இவருடைய பொழுதுபோக்கு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே அமைச்சர்கள்லாம் எல்லாருமே அரசியலே இருக்க மாட்டாங்க. ஸோ இவருடைய பொழுதுபோக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து செஸ் விளையாட வரான், டென்னிஸும் விளையாட வரான், கேரம் போர்டும் விளையாட வரான், அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து சின்ன சின்ன கேம்லாம் விளையாட வரான். ஸோ இதுதான் இன்றைய தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.